மூக்கு ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டு கையினால் இருப்பார். ஏண்டான்னா கிழிச்சோம்னா ரத்தம் சிந்துது, மூக்கை பிடிச்சி மூச்சு விட முடியாதபடி அவனை கொண்டுடுவோன்னு பண்ணுவாரான். சிங்கேரி மூர்த்தியானது அவ்வளோ உக்ரமான மூர்த்தி. அப்போ அந்த இரணியனது ஆகத்தை பொங்கி அரியுருவமாய் பிளந்த ரத்தம் அப்படியே கொட்டுதான். அவன்தான் குவலையா பீடம் என்ற யானையையும் கொன்றான் கிருஷ்ணாவதாரத்திலே என்று ரசிக்கிறார். இன்னும் ஒரே ஒரு பாசுரம், அதோடு நான் விடைபெறுகிறேன். 95. புகுந்து இலங்கும் அந்தி பொழுதத்து அறியாய் இகழ்ந்த இரணியனது ஆகம் சுகிர்ந்தெங்கும் சிந்தப்பிளந்த திருமால் திருவடியை வந்தித்து என் நெஞ்சமே வாழ்த்து. இந்த இரணியனுடைய குருதியானது குபு குபு குபுவென்று பொங்க. இரணியனுடைய உயரம் எத்தனையோ அடின்னு சொல்கிறாங்க. நம்ம போல் ஒரு சாதாரண மனுஷனுக்கே உங்களுக்கு அறுத்து விட்டால் ரத்தம் 5 லிட்டர் வரும். இரணியனுக்கு அது பாட்டுக்கு பேரல் கணக்கில் வரும். அவ்வளவு ரத்தத்தையும் அவன் குடித்தான். அப்படி ஒரு செயலை செய்ய அவன் ஒருவனால் தான் முடியும். ஆதலாலே சாதாரணமாக வைஷ்ணவத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறவர்கள், கடன் தொல்லையால் துன்பப்படுகிறவர்கள், மந்திரவாதம் பேய் பிசாசு பில்லி சூனியத்தினால் அவதிப்படுகிறவர்கள், அவங்க கும்பிட வேண்டிய சாமி எதுன்னா நரசிங்க பெருமாள். வீட்டில் ராத்திரியில் பேய் பிசாசு பயம் இருக்கிற மாதிரி இருந்தால் நரசிம்மர் தான் ஒரே வழி. அதே மாதிரி தனி வழியே போகிற போது சுடுகாட்டு வழியாக போகிறீங்க, புதைக்கப்பட்ட பிணங்கள் வழியாக போகிறீங்க, ராத்திரி 2 மணிக்கு போகிறீங்க, உங்கள் நிழலை பார்த்தாலே உங்களுக்கு பயமாக இருக்குது. அது மாதிரி சந்தர்ப்பத்தில் நரசிம்மா நரசிம்மா நரசிம்மான்னு சொல்லிக்கிட்டே போனான். நரசிங்க பெருமாள் நமக்கு மனசில் தைரியத்தையும் கொடுத்து எதிரிகளை இல்லைன்னு ஆக்குறார். உங்களுக்கு எதிரிகள் ரொம்ப இருந்தாங்கன்னா நரசிங்க பெருமாளை வழிபட்டு வாங்க. தினம் ஒரே ஒரு கும்பிடு. உங்களை அதிகமாக 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் சாமி கும்பிடுங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. டெய்லி குளிச்சுட்டு ஒரு சன நேரம் நரசிங்க பெருமாளை அப்படின்னு நினச்சோம்னா, நரசிங்க பெருமாள் ஒரு நாளைக்கு ஒரு கணம் வீதம், ஒரு வருஷம் 365 கணம்னா எவ்வளோ ஆச்சு? 10 வருஷம்னா எவ்வளோ ஆச்சு? உங்களுக்கு 4 வட்டத்தில் நரசிங்க பெருமாள் உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே இறங்கி விடுவார். நீங்கள் தன்மயமாகி விடுவீர்கள். நரசிங்க பெருமாள் தன்மயமாகி விடுவார். உங்கள்கிட்ட எவனும் வாலாட்ட மாட்டான். எதிரி தொல்லை இருக்காது, மந்திரவாதம் பண்ணாலும் பலிக்காது, கடன்காரனே பயந்து கேட்பான். பாரதியார் இதே பாண்டிச்சேரியில் இருந்தார். பாண்டிச்சேரியில் அவர் வீட்டு வாடகை மாதக்கணக்கில் கொடுக்கல. அப்போ வீட்டுக்காரன் என்ன பாரதியார் வாடகை எப்போ கொடுக்குறாரு உத்தேசம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற போதே மளிகை கடைக்காரன் வந்துடுவானான். ஓய் 3 மாதமாக கடனுக்கு வாங்கிட்டு இருக்கா உங்கள் ஆத்துக்காரி, எப்போ தான் பணத்தை கொடுக்க போறீர்னு. அப்புறம் அரிசி கொடுத்தவன், பருப்பு கொடுத்தவன் எல்லாம் அவன் நிற்பான். 8 பேர் 10 பேர் டெய்லி பாரதியார் வீட்டு வாசலில் நிற்பாங்க. யாருடானா கடன் கொடுத்தவங்க. அதை பாரதியார் எப்படி சமாளித்தார்? அவர் வாழ்க்கை வரலாறு படித்து பாருங்கள். அவர் ஸ்தானத்தில் நாமெல்லாம் இருந்தால் ஒரே நாளில் ஒன்று செத்து போவோம், இல்லை ஊரை விட்டு ஓடி போவோம். அவர் ரொம்ப தைரியமாக அத்தனை பேரையும் பார்ப்பார். என்ன விஷயமா வந்தீங்க? இன்னும் தெரியாத மாதிரி என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு. 2 மாதம் பாக்கி, 3 மாதம் பாக்கி, 5 மாதம் பாக்கி அப்படின்னு கேட்குற போது, கவலைப்படாதீங்க உங்கள் பணம் வந்துடும் அப்படிமா. உடனே இவங்களுக்குலாம் சரி இவருக்கு எங்கேருந்து அமௌண்ட் வரப்போது போல் இருக்கு, கொடுக்க போகிறாரு போல் இருக்குண்ணா. அப்புறம் சொல்லுவார், பராசக்தி கொடுப்பாள், போங்க பராசக்தி கொடுப்பா, போயிட்டு வாங்க அப்படிம்பார். அவருக்கு கண்ணில் எவ்வளோ வெளிச்சம் தெரியுமா அந்த பராசக்தியினுடைய அருளால். ஒருத்தன் கூட எதிர்த்து பேச மாட்டான். சரி நாங்கள் வர்றோன்னு போயிடுவோம். இப்படியே சமாளிச்சிருக்காருங்க. பாண்டிச்சேரியில் இருந்த வரைக்கும் இப்படி தான் சமாளிச்சிருக்காரு. காசு எங்கே கொடுத்தாரு? அதுபோல் நீங்கள் நரசிங்க பெருமாளுடைய அருள் உங்களுக்கு இருக்குமானா கடன்காரர்கள் தொல்லை இருக்காது. அதுக்காக பாரதியார் அனுப்பின மாதிரி நீங்களும் அனுப்புங்கன்னு சொல்ல வரல. இங்கே யாராவது வட்டி கடை வச்சுருந்தாங்கன்னா சண்டைக்கு வர போகிறாங்க. ஐயோ கடனை கொடுத்துட்டு கடைசியில் இப்படி வேலை பார்க்குறியா நீ அப்படின்னு. அது இல்லை, இறை அருள் பிரச்சனைகளை தீர்க்கும் என்பது தான் அதனுடைய நோக்கம். இப்போது நம்ம தலைவர் இளங்கோ ஐயா 12 ஆளுங்க முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னார். எப்போவுமே நான் சொல் கடப்பதில்லை. பேச்சாளர்களுக்கு என்று ஒரு ஒழுக்கம் இருக்குது. என்ன ஒழுக்கம் இருக்குது அப்படின்னா, 5 நிமிஷத்தில் முடிங்கன்னா 50 நிமிஷம் எடுத்துக்குவாங்க. 1 மணி நேரத்தில் முடிங்கன்னா 2 மணி நேரம் எடுத்துக்குவாங்க. அந்த ஒரு பழக்கம் எனக்கு இருக்கக்கூடாதுன்னு ஆரம்பத்திலேருந்தே நான் எச்சரிக்கையாக இருந்து வந்திருக்கிறேன். மணி 12 ஆகிடுச்சு. இந்த 18 ஆண்டு காலமாக இந்த பாத யாத்திரையை நடத்தி ஆண்டுதோறும் என்னை போல அன்பர்களை இங்கு வரவழைத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும்
இந்த ஆன்மீக வழிபாட்டு மன்ற பாத யாத்திரை விழா குழுவின் தலைவரான திரு இளங்கோ அவர்களுக்கும், உபதலைவரான திரு ராமமூர்த்தி அவர்களுக்கும், காதிபோர்டு சுப்பிரமணியம் அவர்களுக்கும், கௌரவ தலைவர் திரு பக்தவச்சலம் அவர்களுக்கும், இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து இந்த ஆன்மீக விஷயத்தை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கெல்லாம் தனித்தனியாக அவார்டு கொடுக்கணும். சாமியை பற்றி எவனாவது பேசுனா தப்பிச்சம் பிழைச்சின்னு ஓடுறான். அப்படி இல்லாமல் நீங்கள்லாம் உட்காந்து கேட்குறீங்க. விழுவுக்கு அந்த பக்கம் பிரசாதம் கொடுத்துட்ருக்குறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இதை நாங்கள் கேட்போம் அப்படின்னு உட்காந்துருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் நரசிங்க பெருமாளுடைய அருள் விசேஷமாக இருக்கும். உங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் அடுத்த ஆண்டு சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயண்.